ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா போர்வெல்லில் வந்து தண்ணி லீக் ஆகிட்டு இருக்குது, பார்த்தாலே தெரியும். இது பார்த்தீங்கன்னா அது வந்து நிப்பில் வந்து கட் ஆகிட்டு கருப்பு ஓஸ் இருக்குங்க இல்லையா, அதில் வந்து நிப்பில் கட் ஆகி தண்ணி வந்துட்டுருக்கு. அந்த கருப்பு ஓஸில் வந்து அந்த நிப்பில் அவ்வளோ சீக்கிரம் ஏற்ற முடியாது, அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் ஏற்ற முடியும். இப்போ வந்து இதை தான் மாற்ற போகிறோம். நம்ம இது எப்படி மாற்றுறன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்துன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் கிரியேட்டாக டச் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை, இந்த பண்ணையில் தான் இருக்குது இந்த போர்வெல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த போரை மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு லைனை தூக்கி செக் பண்ண போகிறோம். யூனியன் வச்சுருக்கோம், இருந்தாலும் ஏன் இங்கே கட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, 2 கிளாம்ப் போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். 2 கிளாம்ப் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஏறிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு கப்ளிங் போட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ வந்து அந்த பைப் லைன் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரசன்னு வயர்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து போரை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பைப்பை வெளியே இழுத்துடலாம். ஓகே, போதும். இப்போ வந்து இந்த கிளாம்பை போட்டு லாக் பண்ண போகிறோம். ஏன்னா போர் வந்து பைப் வந்து உள்ளே வந்து இறங்கக்கூடாது, அதனால். பார்த்தீங்கன்னா அந்த பழைய கிளாம்ப்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம்.
பைப்பில் வந்து டேமேஜ் இருக்குது, அதனால் பைப் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த கிளாம்ப்லாம் அவுத்து எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா அது வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பைப் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. கருப்பு கலர் அந்த ஓஸை எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஹீட் பண்ண போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா இது வந்து அழுக்காயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கோம், கொளுத்தி வச்சுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்து அந்த நிப்பில் வந்து ஏற்றுவாங்க. இது எப்படி பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஓஸ் வந்து அந்த ஆயில் உள்ள விட போகிறாங்க. தண்ணி இருக்கான்னு பார்க்குறாங்க. ஏன்னா தண்ணி இருந்தால் ஒரு மாதிரி வெடிக்கும், அதனால் தண்ணி இல்லை, தண்ணியெல்லாம் தட்டுறாங்க. அது கொஞ்சம் நல்லா வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த வேலையை வேகமாக செய்யணும். அவங்க எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதே பைப்பு வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க, கட் பண்ணி கிழிச்சு வச்சுருக்காங்க, அது உள்ளே போகிற மாதிரி. போட்டாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே நிப்பு எடுத்து ப்ரெஸ் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்த ஆயில் வந்து ரேஞ்சு வந்து கம்மி. ஆயில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா ஓஸ் இன்னும் நல்லா ஹீட் ஆகிருக்கும், இன்னும் மேலே நல்லா ஃபுல்லாக இறங்கியிருக்கும் நிப்பில். ஆயில் கம்மியாக இருந்ததால் அவ்வளோதான் ஏறிச்சு. ஆனால் இன்னமும் ஆயில் நிறையா வச்சுட்டு நம்ம இது பண்ணோம்னா நல்லா உள்ள வரைக்கும் அந்த நிப்பில் வந்து ஏற்ற முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டாங்க. இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த ஹோல் மட்டும் போடணும். பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் பண்ணுறாங்க போல் நட்டு போகிறதுக்கு. அந்த கவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சரியில்லை, அதனால் வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து முடிச்சு போடுறாங்க.
போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாம்ப் வந்து அங்கே போட்டு டைட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ கவர் இழுத்து பிடிச்சிட்டு லூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பைப் வந்து உள்ளே இறக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா பைப் வந்து உள்ளே இறக்கிட்டோம். இப்போ வந்து கிளாம்ப் போட்டு நல்லா டைட் வைக்கிறாங்க. டைட் வச்சுட்டு இப்போ நம்ம நல்லா ஃபுல்லாக இறக்கிட்டு அந்த கவரில் வச்சு சுற்றிட வேண்டியதான். இந்த மாதிரி டபுள் கிளாம்பாக போடும்போது நமக்கு வந்து இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு டபுள் கிரிப் கிடச்ச மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி டபுள் கிளாம்ப் போட்டுருக்காங்க. வச்சு அவ்வளோதான். இந்த கவர்லாம் வச்சு கட்டுறாங்க. கட்டியாச்சு. அந்த பைப் பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் வந்து உள்ளே போகிற அளவுக்கு வச்சு சுற்றி வச்சுருக்காங்க. அதனால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம போய்ட்டு மோட்டர் போட்டு ஒர்க் பண்ணுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, பக்காவாக ஒர்க் பண்ணுது. இப்போ அவங்க ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து இப்போ என்னோடய ஒர்க்கை தான் அந்த பைப் ஜாயின் பண்ணோம். நான் இந்த பைப்பையும் ஜாயின் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பைப்பை ஜாயின் பண்ணிடலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 2 கப்ளிங் வாங்கியிருந்திருக்கேன். 2 கப்ளிங்கை போட்டு அப்படி ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு யூனியனை போட்டு நல்லா டைட் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன அளவு பைப் வேணும்னு சொல்லிட்டு கரெக்டாக கட் பண்ணி நம்ம இதை ஜாயின் பண்ணிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், ஜாயின் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த ஒர்க்கை முடிச்சாச்சு. இது போன்ற வீடியோக்கள் நீங்களும் தொடர்ந்து பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும், டச் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி வீடியோ உங்களுக்கு போடுறேன். பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூனியனை வந்து நல்லா டைட் வச்சிடணும். ஏன்னா அங்கே வந்து லீக் இருக்கும், அதனால் லீக் இருக்கக்கூடாது. ஏன்னா ப்ரெஷர் பாயிண்டில் கண்டிப்பாக லீக் இருக்கும், அதனால் ரொம்ப டைட் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.